மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 55 விதியின் கீழ் கவன ஈர்ப்பு கொண்டு வந்தோம். நீங்கள் மென்ஷன் தான் பண்ண சொன்னீங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அதுக்கு தேவை விளக்கம் கொடுத்துருக்காரு. அதில் பொதுப்பணி அமைச்சருடைய கவனத்துக்கு இந்த துப்பாக்கி சூட்டில் இறந்த மாவீரன் அவர் குடும்பத்திற்கு அரசு ஏதாவது நிதியுதவி வழங்குமா? அதோட காயமற்ற 3 பேர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு அரசு ஏதாவது நிதியுதவி வழங்குமா? அந்த இறந்தவர் உடல் துரிதமாக தாயகத்துக்கு கொண்டு வருவதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்குமா என்பதை தாங்கள் வாயிலாக அறிவிக்கிறேன். ஆனால் நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா? மாண்புமிகு முதலமைச்சர் அதற்கான பணிகளில் இருக்கிறார். கூடிய விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அதற்கான அறிவிப்பை வெளியிடுவார். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் நீங்கள். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் திருமூர்த்தி அணையிலிருந்து விவசாயிகள் வண்டல் மண் எடுப்பதற்கு தொடர்ந்து அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளார். கடந்த 31/7/2026 அன்று மாவட்ட நிர்வாகத்திற்கு சில புகார்கள் பெறப்பட்டது. அது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. தற்போது மேற்படி புகார்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு உறுப்பினர் கோரியபடி நாளை முதல் திருமூர்த்தி அணையிலிருந்து மீண்டும் விவசாயிகளுக்கு இலவசமாக வண்டல் மண் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் NLC நிறுவனம் குறித்து ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தார். NLC இந்தியா நிறுவனம் தனது சுரங்கங்கள் மற்றும் பக்கவாட்டில் உள்ள எல்லை பகுதிகளில் அமைந்துள்ள கிராமங்கள், விவசாய நிலங்கள் மற்றும் பொது சொத்துக்களின் பாதுகாப்பிற்கு மிக உயர்ந்த முக்கியத்துவத்தை அளிக்கிறது. கிராமவாசிகளின் நிலங்களில் கால்வாய், கரை உடைப்பு, குப்பை கழிவு, மண் சரிவு போன்ற சமீபத்திய சம்பவங்கள் ஏதும் ஏற்படவில்லை என்றும் இதற்கு முன் 2015 நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெய்த கடுமையான மழையின் போது ஏற்பட்ட பாதிப்புகளை ஒப்பந்ததாரர்களை கொண்டு மண் சரிவுகள் அகற்றப்பட்டது. மேற்படி பணியானது கிராமவாசிகளின் ஒப்புதலுடன் மற்றும் மாநில அரசு அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி தகுந்த இழப்பீடும் NLC இந்தியா நிறுவனத்தால் வழங்கப்பட்டது. அதன் பிறகு அது போன்ற எந்த சம்பவம் நடைபெறவில்லை. இது போன்ற சம்பவங்களை தவிர்க்க உயரமான மண்குவியலிலிருந்து வரும் தண்ணீரை தெற்கு நோக்கி திருப்புவதற்காக ஒரு கால்வாய் அமைக்கப்பட்டது. இது இறுதியாக பரநாற்றின் நிரந்தர திசை திருப்பு கால்வாயில் கலக்கிறது. மேலும் சுற்றியுள்ள பகுதிகளை பாதுகாப்பதற்காக போதுமான அகலம், உயரத்துடன் ஒரு பாதுகாப்பு கரை கட்டப்பட்டுள்ளது. கால்வாய்கள், வடிகால்களை தூர்வாறுதல் மற்றும் சுத்தம் செய்யும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் தண்ணீர் மேற்கு கார்லண்ட் கால்வாய் வழியாக பாதுகாப்பாக செலுத்தப்படுகிறது. சம்பந்தப்பட்ட சுரங்க அதிகாரிகளால் பாதுகாப்பு கரை தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் சட்டவிரோதமாக பாதுகாப்பு கரையிலிருந்து மண் எடுக்கப்பட்டால், அதன் காரணமாக ஏதேனும் உடைப்பு ஏற்பட்டால் தாமதமின்றி தேவையான சீரமைப்பு நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படுகின்றன. 2015 ஆண்டு பருவமழையின் போது வெளிப்பக்க குவியலின் எல்லை பகுதியில் முன்பு சரிந்த மண் ஏற்கனவே பேக்ஹோஸ் மூலம் அகற்றப்பட்டு பாதிக்கப்பட்ட பகுதியில் தளர்வான மண் தொடர்ந்து அருகிலுள்ள பகுதிகளுக்கு நகர்வதை தடுக்க பாதுகாப்பு கரைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. NLC இந்தியா நிறுவனம் உள்ளூர் மக்களுடன் சுமூகமான உறவை பேணுவதற்கும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்தாலோசித்து தளம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கவும் தொடர்ந்து கடமைப்பட்டுள்ளது. எனவே இவ்விவகாரம் ஏற்கனவே NLC இந்தியா நிறுவனத்தால் கவனிக்கப்பட்டு தேவையான நிவாரண நடவடிக்கைகள் முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் கண்காணிப்பு, தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.